நீங்க பெரிய ப்ரீச்சர்ஸா இல்லாதிருக்கலாம், பெரிய பாடகரா இல்லாதிருக்கலாம், பெரிய அறிவாளிகளா இல்லாதிருக்கலாம், பெரிய படித்த பட்டாதாரியா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு, காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்திங்கன்னா நீங்க தான் பெரிய பட்டாதாரி, நீங்க தான் பெரிய ஐஸ்வர்யவான், நீங்க தான் பெரிய பணக்காரங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று நாம் வாசித்தோமே. அந்த வசனம் சொல்லுறது, கிருபையின் காலத்தில் உன் மேலே பொறுமையாக இருந்தேன், உன் மேலே கிருபையாக இருந்தேன், உனக்கு எல்லா கிருபைகளையும் நான் தந்து உன்னை நான் நடத்தினேன், ஒரு காலம் காத்திருக்க வச்சேன், முடிவில் மகிமையை கொடுத்தேன். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் சில கஷ்ட காலங்கள் எல்லாம் வந்துச்சு, அந்த கஷ்ட காலங்களையும் நான் உனக்கு உதவி செய்தேன். என் அன்பு மகளை, தயவு செய்கிற காலத்தில் உனக்கு எவ்வளோ தயவெல்லாம் கொடுத்தேன். இது கடைசி காலம், நீ எனக்காக எழும்ப வேண்டும். உங்களில் அநேகர் இளவயதில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ ஊழியன்னா என்னன்னே தெரியாமல் அமைதியாக இருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு உங்களை அர்ப்பணம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார்.